வணக்கம் நண்பர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய ராசி அதிபதி புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. ராசியிலேயே 6-11 அதிபதி செவ்வாய் கிரக நிலவரம் இப்போ அமைஞ்சிருக்குது. திட்டமிட்டு வெற்றி பெற வேண்டிய நேரம்னு சொல்லலாம். நீங்கள் செஞ்ச தர்மம் தலக்காக்கக்கூடிய நேரம், சாதிக்கக்கூடிய தைரியம், தன்னம்பிக்கை, இது எல்லாமே உங்கள் மனசில் பிறக்கக்கூடிய நேரம். செய்யக்கூடிய முயற்சிகளில் முன்னேற்றத்தில் ஏற்பட்டிருந்த தடை தாமதம் எல்லாமே விலகுதுன்னே சொல்லலாம். குரு விரயஸ்தானத்தில் கூடவே சஞ்சரிக்கிறதால உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக கொஞ்சம் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஒரு சிலருக்கு பழைய வேலையை விட்டுட்டு புதிய வேலையில் நீங்கள் இணையக்கூடிய வாய்ப்பு அமையலாம். அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியதாக தான் இருக்குது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தொழில் ரீதியாக கடன் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமையலாம். உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்த சகோதர சகோதரி பொறுத்த வரைக்குமே இனி மனம் திறந்து வருவாங்க. இது வரைக்குமே சகோதர ரீதியாக நிறைய மனசஞ்சலங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. சண்டை ஏற்படுறது, வாக்குவாதம் ஏற்படுறதுன்னு மனசில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. இனி அவங்களாவே உங்களை தேடி வரக்கூடிய நேரம். அதே மாதிரி வீட்டில் திருமண நிகழ்ச்சி சுப காரியங்களும் அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இதனாலேயே உறவினர்கள் எல்லாமே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லலாம். பிள்ளைகளால் ஏற்பட்டிருந்த மன உளைச்சல் கூட இனி படிப்படியாக மிதுன ராசி அன்பர்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் தொழில் ரீதியாக இருக்கட்டும், குடும்ப ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட உங்களுக்கு இந்த காலத்தில் வாய்ப்பு இருக்குது. எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இவங்க சமன் செஞ்சு பார்க்கக்கூடிய குணம் இவங்ககிட்ட இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு துல்லியமாக நீதி வழங்குறதுல கெட்டிக்காரங்க இருப்பாங்க. இந்த குணத்தாலேயே இவங்களால எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த காலத்தில் சமாளிக்க முடியும்னு சொல்லலாம். அதே மாதிரி நண்பர்கள் வகையில் கூட இந்த காலத்தில் உதவி கேட்க வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே யார்கிட்டையுமே உதவின்னு போய் நிற்க மாட்டாங்க. எதுவாக இருந்தாலுமே இவங்களாவே இழுத்து போட்டு வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. தன்னோட விஷயத்தை தான் பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இந்த காலத்தில் தொடர்ந்து நீங்கள் மற்றவங்ககிட்ட உதவி கேட்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சாலுமே தொடர்ந்து நண்பர்களாகவே தானாகவே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து பதவி உயர்வு, சலுகை, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். இயல்பாகவே சகோதர ரீதியாக அதிகம் பாசம் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு சில காலமாகவே சகோதர ரீதியாக சண்டைங்கிறது இல்லாமல் இல்லை. சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இனி சகோதர ரீதியாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். சகோதரர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், உங்களோட ஒன்று சேரப்ப காத்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இது வரைக்கும் தேங்கி கிடந்த பணிகள் எல்லாமே இனி துரிதமாக முடியக்கூடிய வாய்ப்பு. ஒரு சிலருக்கு சுயதொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடியவங்க கூட இந்த காலத்தில் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது. எப்போதுமே சுறுசுறுப்பாக செயல்படுங்கிற எண்ணம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கிறதால நீங்கள் தொடங்கக்கூடிய எல்லா காரியமே இந்த காலத்தில் வெற்றி பெறும். தொழில் ரீதியாக, வர்த்தக ரீதியாக நீங்கள் லாபத்தை இந்த காலத்தில் பெற முடியும். நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சி கூட உங்களுக்கு இந்த காலத்தில் சாதகமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த காலத்தில் கொஞ்சம் வேலையை தள்ளி வைக்காமல் உடனடியாக செஞ்சு முடிச்சிங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை இந்த காலத்தில் எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. குடும்ப ரீதியாக வாழ்க்கை துணையோட ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு எல்லாமே நீங்கக்கூடிய காலமாக தான் இந்த காலம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கணவன் மனைவியை பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுங்கிறது இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இருந்தாலுமே குடும்பத்தை சிறந்த நிர்வாகத்தோடு தான் மிதுன ராசி அன்பர்கள் இது வரைக்குமே கொண்டு வந்திருப்பீங்க. இனி குடும்பத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலைங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே இருவருமே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே இந்த காலத்தில் சாதகமாக தான் அமையும். பிள்ளைகளோட உடல் நலனில் இந்த காலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க பாருங்கள். இந்த காலத்தில் எந்த சூழ்நிலையுமே தன்னம்பிக்கையோடையும் நிதானத்தோடையும் ஒரு விடாமுயற்சியோடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியமும் உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். மிதுன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே சொல்ல காப்பாற்றணும்னு துடிக்கக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசி அன்புகள். இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன் தான். ராசிநாதன் புதன் தைரியாதிபதி சூரியனோட இப்போ இணைஞ்சிருக்கிறாங்க. அதோட தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதால நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பணம் வருமானத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். பாக்கியஸ்தானத்தில் சனி இருக்கிறதால தொழில் ஸ்தானத்தை ராகு பார்க்குறதாலையும் ரொம்ப நாளாகவே நீங்கள் செஞ்சுட்டு இருந்த முயற்சியில் ஏற்பட்டிருந்த வெற்றிங்கிறது உங்களுக்கு தொடர போகுது. வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட பெரும்பாலான மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ராசிக்கு 3ஆம் இடத்தை சரி பார்க்குறாங்க. திடீர்னு செலவு மட்டும் அப்பப்போ ஏற்படலாம். அதே மாதிரி உடல் ரீதியாக இந்த காலத்தில் கொஞ்சம் மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திட்டு வர பாருங்கள். ரொம்ப காலமாகவே இரவு நேரங்களில் சரியான தூக்கம் எடுத்துகிட்டு வராமல் பார்க்குறீங்க.
தொடர்ந்து இரவு நேரங்களில் சரியான தூக்கத்தை எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி ஆரோக்கியமான உணவு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாவே உடல் ஆரோக்கிய விஷயங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இயல்பாகவே மிதுன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ருசிக்கு சாப்பிட மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் சத்தான பொருளாக சாப்பிடணுங்கிற எண்ணம் உங்ககிட்ட இருக்கும். இருந்தாலுமே இந்த காலத்தில் உடல் ஆரோக்கியங்கிறது ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்படலாம். அதனால தான் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக எடுத்துகிட்டு வர்றது நல்லது. கடன் விவகாரங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அதாவது கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. தொழில் ரீதியாக தொடர்ந்து உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலுமே அது நல்லபடியாக முடியுன்னே சொல்லலாம். அதனால் மனசில் ஒரு கலக்கங்கிறது வேண்டாம். உத்தியோக ரீதியாக இது வரைக்கும் பயந்துகிட்டு இருந்தவங்களுக்கு கூட இனி ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. எதுவாக இருந்தாலுமே கூடுதல் கவனம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மற்றவங்க கிட்ட ஒப்படைக்காமல் நீங்களே முன்னே நின்று செய்யுங்க. இயல்பாகவே உங்களுக்கு இந்த காலத்தில் உழைப்புங்கிறது அதிகரிக்கும். உங்கள் உழைப்புக்கான ஆதாயங்கிறது கண்டிப்பாக இந்த காலத்தில் கிடைக்கலாம். ஒரு சில நேரங்களில் கடினமாக உழைச்சாலுமே தகுந்த வருமானம் இல்லைன்னு நீங்கள் கடங்கிருக்கலாம். இருந்தாலுமே இறுதியில் ஒரு நல்ல மாற்றங்கிறது உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன சண்டை, கருத்து வேறுபாடு உறவினர் வகையில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியில் நீங்கள் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். சொத்து விவகாரங்களிலுமே கவனமாக இருக்கணும். கணவன் மனைவியை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் கருத்து வேறுபாடுங்கிறதே குறையக்கூடிய வாய்ப்பு. பிள்ளைகளோட நலனில் தொடர்ந்து அக்கறை செலுத்துறதால குடும்ப ரீதியாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். உறவினர்கள் நண்பர்களோட கருத்து வேறுபாடு மட்டும் அப்பப்போ ஏற்படும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக பழக பாருங்கள். இந்த காலத்தில் மற்றவங்களுடைய தூண்டுதல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். அதனால் எதுக்குமே நீங்கள் செவிசாய்க்காமல் இருக்கிறது தான் நல்லது. பெண்களாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே உங்களுக்கு சாதகமான பலன் தான் கிடைக்கும். இருந்தாலும் எதிர்பாராத செலவு உண்டாக வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுனாலுமே கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை வேணும். சுப நிகழ்ச்சிகளில் அடுத்தடுத்து உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, மாணவர்கள்னு எல்லாருக்குமே இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் திடீர்னு செலவு ஏற்படலாம். அதனால் சேமிக்கக்கூடிய பழக்கத்தை தொடர்ந்து செயல்பட்டு வர பாருங்கள். அதே மாதிரி வெளியிடங்களில் கொஞ்சம் மற்றவங்களோட பழகும்போது மற்றவங்க கிட்ட பழகிற பழக்கத்தை குறைச்சி கொள்றதா இந்த காலத்தில் நல்லது. ஆயுதம், நெருப்பு இது எல்லாமே பயன்படுத்துகிறப்பையும் சரி, வாகனத்தில் போகும்போது இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் அவசர முடிவு எடுக்க வேண்டாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு வர்றது நல்லது. இந்த காலத்தில் இயல்பாகவே எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு அவசர முடிவு எடுக்கணும்னு தான் தோணும். இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு அலசி ஆராய்ஞ்சு பார்த்து நீங்கள் செய்யறது நல்லது. திட்டமிட்டு நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் நாளுமே கிடைக்கும். பண வரவில் ஏற்பட்டிருந்த தாமதம் இனி உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம். கையில் பண வருமானங்கிறது தொடர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு. முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் மட்டும் ஒரு சின்ன சின்ன தடை தாமதங்கிறது ஆரம்பத்தில் இருக்கலாம். இருந்தாலும் இறுதியில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட தொடர்ந்து உங்கள் கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. மற்ற விஷயங்களை கவனம் செலுத்தாமல் தொடர்ந்து பாடங்களை கவனம் செலுத்திட்டு வர பாருங்கள். உழைப்பு அதிகரித்தாவே தொடர்ந்து உங்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம். நட்சத்திர ரீதியாக மிதுன ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, மிருகசீரிடம் 3-4 பாதங்களை உடையவங்களுக்கு குடும்பத்தில் தொடர்ந்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக கூட நல்ல செய்திங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி பயணம் எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு இருக்கலாம். தொடர்ந்து வங்கியில் உங்கள் சேமிப்பு உயரக்கூடிய நேரம். அதே மாதிரி ரொம்ப விலை உயர்ந்த ஆடையாக இருக்கட்டும், ஒரு ஆபரணமாக இருக்கட்டும், இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து தெய்வ வளங்குறவங்களுக்கு கூடி வரக்கூடிய நேரம். தெய்வ காரியங்கள் எல்லாமே ஈடுபடுன்னு இந்த மனசில் உங்களுக்கு தோணும். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மதிப்பு மரியாதைங்கிறது உண்டாகும். அதே மாதிரி தாய் தந்தையோட உடல் நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கக்கூடிய வாய்ப்பு. உறவினருடன் சரி, நண்பர்களுடன் சரி, உங்களுடைய மதிப்பு மரியாதைங்கிறது இந்த காலத்தில் உயர்ந்து வரும். நிலம், வீடு இது மாதிரியான சம்மந்தப்பட்ட முயற்சி எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய நேரம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் அனுகூலமான பலன் ஏற்பட போகுது. புதுசாக வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நிரந்தர வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புன்னு மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அதுலேயும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் சிறப்பு. புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை உடையவங்களுக்கு உங்களுடைய திறமையை காட்ட வாய்ப்புங்கிறது இந்த காலத்தில் நிறைய கிடைக்கும். வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க, மற்ற துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட புதிய பொறுப்பு இல்லாமல் இந்த காலத்தில் கிடைக்கலாம். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தொடர்ந்து கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது.
தடைபட்டிருந்த விஷயம், பாதியில் நின்ற தொழில், கட்டுமான வளர்ச்சியாக இருக்கட்டும், வீடு கட்டக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எல்லாமே முடிவடையக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி எதிரிகளோட தொல்லைங்கிறது உங்களுக்கு இல்லை. உங்களுடைய பேச்சு திறமையாலேயே இனி எல்லா காரியங்களும் உங்களால் சாதிக்க முடியும். அதே மாதிரி எல்லாருமே உங்களுக்கு இந்த காலத்தில் வழியை தருவாங்கன்னு சொல்லலாம். எதையும் தைரியமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். புதன்கிழமையான பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் கலந்து விளக்கி ஏற்றிட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும்னு சொல்லலாம். எந்த ஒரு காரியத்தை தொடங்குறதா இருந்தாலுமே நீங்கள் விநாயகர் பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குங்க. அதனால் அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கிறத நீங்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.